கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அந்த 6வது வசனத்தை 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது நான் நட்டேன், தேவன் விளைய செய்தார், தேவனே விளைச்சலை கொடுத்தார். அந்த 7வது வசனத்திலே அதாவது விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாம், அதாவது விளைச்சலை கொடுக்கிற தேவனாலே எல்லாம். அப்போது தேவனால் மாத்திரமே கூடும். நாம் நடுகிறதுனால நீர் பாய்ச்சுவதனால ஒன்றுமில்லை. நாம் செய்ய வேண்டியது நாம் செய்கிறோம், ஆனால் அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நாம் எதை செய்தாலும் தேவன் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே தான் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனாலே எல்லாம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனாலே எல்லாம். அப்போ நான் நட்டேன், தேவன் விளைய செய்தார். நான் நடுகிறதை தேவனே விளைய செய்தார். தேவன் தான் எல்லாமே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமரில் கூட ஒரு வசனம் வாசிக்கிற 9:16, அதாவது விரும்புகிறோம், ஓடுகிறோம், இரக்கம் காட்டுகிற இறங்குகிற தேவனாலே. அப்போது நாம் விரும்புகிறதை அதை அடைவதற்காக, அதை பெறுவதற்காக ஓடுகிறோம். ஆனால் இரக்கத்தின் தேவனாலே எல்லாம் நடக்கும். தேவனுடைய இரக்கம்தான் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும். தேவனுடைய இரக்கம்தான் நம்ம நடுகிற காரியங்களை என்ன செய்யும், அது விளைச்சலை கொண்டு வரும். ஆகவே தான் நான் நட்டேன், தேவனே விளைய செய்தார், தேவனாலே எல்லாம் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் நம்ம படுகிற எல்லா பிரயாசத்துக்கு ஏற்ற பிரதிபலனை தேவன் ஒருவர் தான் தர முடியும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைச்சான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலன். அப்போது விதைத்ததுனால அல்ல, விதைக்கிறது நம்முடைய வேலை, ஆனால் விளைச்சலை தருவது, பிரயாசத்தை தருவது, 100 மடங்கு பலனை தருவது அது அவராலே, எல்லாம் தேவனாலே. உண்மையாகவே இந்த நாட்களிலே தேவனாலே எல்லாம் நடக்கும். இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பிரதிபலனை தேவன் தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.